இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் உயர் திரு ஐயா ராஜத்துறை ஐயா ஐயாவுடைய மக நம்முடைய ஈவிலின் மேடம், அவங்களுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் அருண் சாரு. இந்த மண்ணுக்கு தென்னா வறுமையான இந்த ஏரியா வந்து உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி மாவட்டத்துல வள்ளியூர் என்பது ஒரு வறட்சி மாவட்டம். சீமவுடன் சொல்லுவாங்க, அதாவது கருவேல மரம், கருவை சீம கருவன்னு சொல்றது. விவசாயிகளின் எளிமையாகிய சீம கருவைய மாத்தி தென்னங்கண்டு ஏறக்குறை இங்க பாருங்க அது பேசுது. இதுல எல்லாரும் ஒரே தென்னம்பிள்ளை போடுவாங்க ஐயா. அடுத்து நம்ம பசுமை பூமியில சம்பூர்ணா செரஞ்சியூட்டு கண்டுகளை நடவு செய்து இத மாதிரி எல்லாம் இது போட்டு எல்லா ரகமும் நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. பூச்சி நோயினுடைய பிரச்சனைகள், பூச்சி நோய் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 200 ட்ரீஸ் போட்டதுல வந்து நல்ல பூச்சி வந்துச்சு. காண்டாமிருகம் வந்து இருந்து, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூச்சி, ரூட் ராட்டம் 1-2ல இருந்து நாங்க எடுத்துட்டோம். உங்க வீடியோ பார்த்து தான் எடுத்தோம். வீடியோ பார்த்து எடுத்து வெளியே போட்டு எரிச்சிட்டோம். அது ஒண்ணு பண்ணோம். வெள்ளைப்பூச்சிக்கு என்ன பண்ணோம்னா ஸ்ப்ரே அடிச்சோம். விவஸ் ஆர்கானிக் முறையில வெள்ளைய கட்டுப்படுத்துறதுக்கு ஐயா பசுமை பூமியினுடைய ஆராய்ச்சி. தண்ணி அதிகமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். மைதா மாவு கலக்கலாம், லைட்டாக உப்பு கலக்கலாம், சோப்பு பவுடர் லைட்டாக கலக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே வெட்டிசிலியம் லெகானின்னு ஒன்று இருக்கு. அப்போ நீங்கள் இனி யூஸ் பண்ண வேண்டியது வெட்டிசிலியம் லெகானி. ஓகே சார். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml. ஓகே. அதோட பிரீஸ் 2 ml. அது ஒரு ஆர்கானிக். ஓகே. வெள்ளையினுடைய அந்த மேல வந்து பிளாக்கா படைஞ்சிருக்கும். நான் எழுதி தரேன். சூட்டி மோடுன்னு சொல்லுவாங்க அது பேரு. அது வந்து பொதுவா வந்து மேடம் வெள்ளையின்னு சொல்றது ஒயிட் பிளை. இந்த கனி அந்த வெள்ளையி வந்து தேன் சுரக்கும். அந்த தேனுடைய சுவைக்கிறதுக்கு கருப்பா ஒரு பூஞ்சனம் வந்து படிஞ்சிருக்கும். அதுதான் டேஞ்சரஸ். அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் வெட்டிசிலியன் லெகானி 2 ml, பிரீஸ் 2 ml, அதோட பயோ பொட்டாஸ் ஓகே சார் ஒரு 4 ml. நான் சொல்றது 1 லிட்டர் தண்ணிக்கு. ஓகே. இத எல்லாத்தையும் கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி ஒரு மரத்துக்கு 10 லிட்டர். ஒரு மரத்துக்கு. ஓகே சார். குளிப்பாட்டணும். நீங்க மருந்து ஸ்ப்ரே பண்றதுனா முக்கியம் இல்ல, நல்லா குளிப்பாட்டணும். குளிப்பாட்டின்னு சொன்னா வெள்ளையி உடனடியா கட்டுப்படும். ஏன்னா நீங்க இயற்கையை நேசிக்கிறதுனால ஒரு கருத்தை சொல்றேன். இம்யூன் சிஸ்டத்தை எப்படி டெவலப் பண்ணன்னு சொன்னா நீங்க மண்ணை வளப்படுத்தணும். ஓகே சார். மண்ணை எப்படி வளப்படுத்துறன்னு சொன்னா குப்பசாணி நிறைய கொடுக்கணும். அடுத்து பசுந்தாள் உரங்க, நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மேல வேப்பம் புண்ணாக்கு, அதை செடிகளுக்கு வச்சுட்டு வந்தாலே கண்டிப்பாக மண்புழுக்களும் வளரும். அந்த வெள்ளையா இருக்கட்டும், காண்டாமிருக வண்டா இருக்கட்டும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பசுமை பூமியினுடைய 7ஆம் அறிவு விவசாயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப நம்ம பசுமை பூமியுடைய வழிகாட்டுதலின் படி இதை எப்படி மேம்படுத்துறதுக்காக தான் உங்களை ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு நீங்க வந்து பாருங்க. வந்தா தான் எனக்கு அதனால தான் உங்களை அப்பாயின்மெண்ட் வாங்கி எப்படியாவது கொண்டு வந்து. ரொம்ப நன்றி சார். அது மட்டும் இல்ல, பிள்ளைகள் இருக்கும் போது நீங்க வந்தா தான் சரி. என்னென்ன ஐடியாக்கெல்லாம் பசுமை பூமின்னு நீங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் சார், நாங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒருக்க சொன்னேன், இந்த 2 தென்னை மர இடத்துலையும் கரெக்டாக மகாகனி வச்சுட்ருக்கோம். ஆமாம். அது வந்து எப்படி இதுக்கு அஃபெக்ட் பண்ணோம், ஏதாவது பண்ணுமா, பாலை வர நேரம் நாங்கள் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணுமா, இல்லைன்னா பண்ணுறதே பண்ணுவோமா, நீங்கள் உங்கள் ஒரு நாலேஜ் வேணும். ஆமாம். நம்ம தென்னைக்கு உள்ள போட்டுட்டோம், இனி போட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக மரப்பயிர் போட வேணாம். சரி. ஒரு 10 அடி 15 அடிக்கு மேல கிளைகளை விடணும். இல்லாட்டி மரம் நிக்காது, ஸ்டேபிளாவே நிக்காது. நீங்க புல்லாவே ப்ரூனிங் பண்ணிட்டே போனாலும் மரம் பெருக்காது. நீங்க கிளைகளை கட் பண்ணி விட்டா மரம் வந்து வளருமே தவிர கிருத்து ஃபார்ம் ஆகாது. ஒண்ணு. ரெண்டாவது காத்துல நிக்காது. ஓ சரிங்க. புவியீர்ப்பு விசையை தாங்கி பேலன்ஸ் பண்றது வந்து ஆணி வேறு. சரிங்க. அந்த ஆணி வேறு செடியா இருக்குன்னு சொன்னா கிளைகள். ஓகே. அப்ப அதுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதுல இன்வால்வ் ஆயிருக்கனால தூருக்கு நல்லா மண்ணானீங்க. முதல் பாயிண்ட் தான். இந்த மண்ணு காம்பாக்டா பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்காது. நல்லா புரிஞ்சிருக்க மேடம். செம்மண்ணா கொட்டுங்க. செம்மண் ரெட் சாயில கொட்டிங்கன்னு சொன்னா நீங்க கிளைகளை கட் பண்ணாலும் அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் பெருக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பக்க கிளைகள் ஒரு 10 அடி 15 அடிக்கு மேல வர பக்க கிளைகளையும் லைட்டா கட் பண்ணி விடுங்க. ஏன்னா தென்னை மரத்துக்கு சூரிய ஒளி அதிகமா தேவைப்படும். நம்ம வள்ளியூர் ஏற்கனவே ஹாட் கிளைமேட்லாம் வருது.
அப்போ ஓரளவு நிழல் விழுந்தாலும் தென்னை மரம் நல்லா காய்க்கும். இனி நீங்க அங்கிட்டு மரப்பயிர் போடுறா இருந்தா வெள்ளை சந்தனம் போடுங்க. வெள்ளை சந்தனம் அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஒயிட் சாண்டல். ஓகே சார். இந்த ரெட் வுட் போடலாமா? ரெட் வுட்டும் வளரும். உலகத்திலேயே அதிகமா கைத்து போற மரம் பார்த்தேன்னு சொன்னா ஐயா சொன்னா ரெட் வுட் கண்டிப்பா போடக்கூடாது. ஓகே. நான் சொல்ல வெள்ளை சந்தனம். நீங்க அப்படி ரெட் வுட் நான் போடுறத வேலி உரம் போட்டு விடுங்க. சரிங்க சார். இந்த தென்னை மரத்துக்கு இருக்கிற குழியினுடைய அகலம் போதுமா? இதுல எது செய்யணும்? சோத்து கத்தால வச்சிருக்கிறதுனா ரொம்ப ஒரு அற்புதமான ஐடியா. இது யாருடைய ஐடியா சார்? பொதுவா மண்ணு நம்ம பாக்குறோம். மண்ணு நீங்க ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. களி கொஞ்சம் களி இருக்கு. ஆனா களியிலும் உங்க இதுதான் போட்டிருக்கோம். எஸ் தான் போட்டிருக்கோம். அது நல்லா வருது. அதாவது சார் பசுமை பூமியினுடைய கன்றுகள் நல்லா இருக்கு. பசுமை பூமியினுடைய சிரஞ்சு 2S இருக்கட்டும், சம்பூர்ணாவா இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்படிதானே? சாண்டி கிளே லோம்னு சொல்றாரு சார். ஓகே சார். அதாவது ஒரு மண்ணு வளமான மண்ணுன்னு சொன்னா மணல் இருக்கணும், களி இருக்கணும். களின்னு சொன்னா கிளே, தண்ணியை வாங்கி வைக்கிறது. இன்னொன்னு சில்ட்டு, வண்டல். ஒரு மண்ணு வளமா இருக்குன்னு சொன்னா மணலும் கலந்துருக்கணும், சாண்டு, கிளே, அடுத்து சில்ட்டு, வண்டல். அது ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மண்ணுக்கும் மாறும். உங்க மண்ணு தென்னை மட்டும் இல்லை, அனைத்து பயிர்கள், மாஞ்செடிகளா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், காய்கறி பயிர்களா இருக்கட்டும், மாட்டு தீவன புல்லா இருக்கட்டும், எல்லாமே வளரும். காராமில தன்மை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 7.5 7.8. மண்ணில சத்துக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா மண்ணில போதிய சுண்ணாம்பு சத்து இருக்கு. சுண்ணாம்பும் இருக்கு. வறட்சியை தாங்கும். தண்ணி நல்லா தண்ணியும் குடிக்கும். இதுல வர தேங்காயா இருக்கட்டும், இளநீரா இருக்கட்டும், நீங்க ரெண்டுக்கும் இதை பயன்படுத்தலாம். சரிங்க சார். தேங்காய்க்கும் பயன்படுத்தலாம், இளநீருக்கும் பயன்படுத்தலாம். இளநீரும் சுவையா இருக்கும், தேங்காயும் நல்ல பருப்படத்தியா இருக்கும், திக்னஸா இருக்கும். உருவாக்குற தன்மை, ஏன்னா சுண்ணாம்பு சத்து இருந்தாலே மண்ணுல நோய் பூச்சியினுடைய எதிர்ப்பு திறன் கண்டிப்பா இருக்கும். இந்த மண்ணுல நீங்க கொய்யா போட்டீங்கன்னு வைங்க, கொய்யா, கத்தரிக்காய், மிளகாய், சோளம், கடலை, உளுந்து எல்லாமே நல்லா விளைகின்ற ஒரு அற்புதமான மண்ணு தான். மண்ணுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே சார். இப்போ இதுல தலச்சத்து கம்மியா இருக்கு, நைட்ரஜன். ஓகே. அடுத்து இதுல சத்து கம்மியா இருக்கிறது, பொட்டாசு கூட போதிய அளவு இருக்கு. தலச்சத்து மட்டும் நீங்க கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். இயற்கை வடிவத்துல எதுல அதிகமா இருக்குன்னு சொன்னா கடலை புண்ணாக்கு. ஓகே. கடலை புண்ணாக்குல அதிகமா இருக்கும். மீன் அமிலம். எல்லாத்துக்கும் மேல இந்த தலச்சத்து அதிகமா இருக்கிறது நான் முதல்ல சொன்ன வரப்புகள்ல அகத்தி. நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோ பொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிக்கிறான். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்.